ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக இப்போ தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற த ஃபர்ஸ்ட் உமன். இப்போ இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மார்கரெட். படத்துடைய கதைக்களம் 1971 ரோமில் நடக்கிறதாகத்தான் இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம கதாநாயகி ஒரு நன்னாக ஒரு சர்ச்சில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பணிகள் எல்லாத்தையும் மேற்கொள்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே போய் இவங்க சந்திக்கிற ஒரு சில கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டினதுக்கப்புறம் இல்லையே இங்கே ஏதோ தப்பாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்போ தான் அவங்களுக்கு வருது. ரொம்ப லேட் பிக்கப் போல் தெரியுது. இதுக்கப்புறம் என்ன சம்பவங்கள் அங்கே அரங்கேறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 1976 தி ஓமன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்துடைய அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது பாருங்கள், தி ஓமன் ஃப்ரான்ச்சைஸு. இதில் 6 பாகங்கள். இப்போ 6வது பாகமாகத்தான் இந்த ஃபஸ்ட்டு ஓமன் படம் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த 1976 படம் இருக்கு இல்லையா, தி ஓமன், அதில் டேமியன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பையன் வருவான். அந்த பையன் ஒரு சாத்தானுடைய மறு உருவம். கூட இருக்க அவ்வளோ பேர்த்தையும் சம்பவம் செஞ்சு போட்டு எல்லாத்தையும் புதைக்காமல் விட மாட்டான். அவன் நினைக்கிறது எல்லாத்தையும் சாதிச்சு அழிக்கிறவங்க எல்லாத்தையும் அழித்து சாத்தானுடைய எல்லா விஷயத்தையும் அவன் நிலைநிறுத்தியே தீருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். இந்த ஓமன் படம் பார்க்காதவங்க கூட இல்லையே நான் அந்த படம் பார்க்கல, ஆனால் இதே மாதிரி ஏதோ ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேனே தமிழ்லையே அப்படின்னு தோணுதா? அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த 1976 வெளியான இந்த ஓமன் படத்தை தான் அஃபிஷியலாக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி நம்ம தமிழில் 1991 ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தாங்க. அந்த ஜென்ம நட்சத்திர படத்தில் ஜேவியர் அப்படின்னு அந்த குட்டி பையன் அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும். மற்றபடி சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக் தான் அந்த 2 படங்களும். இந்த படம் இது எதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஓமனில் வந்த அந்த டேமியன்கிற அந்த குட்டி பையனுடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பையன் அந்த கதைப்படி ஒரு கப்பல் இருப்பாங்க. இதில் அந்த குடும்ப தலைவி அந்த பெண் கதாபாத்திரம் வந்து கர்ப்பமாவாங்க. ஆனால் டெலிவரி அப்போ அந்த பிறந்த குழந்தை இறந்து போயிடும். இப்போ ஐயோ குழந்தை பிறந்தவொன்னே இறந்து போச்சுன்னு சொன்னால் தான் மனைவி ரொம்ப வந்து துக்கத்துடைய உச்சிக்கு போயிடுவா. அப்படிங்கிறதுக்காக அந்த கணவன் என்ன பண்ணுவார், ஒரு ஆர்ஃபனேஜிலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்த குழந்தைய தத்தெடுத்து கொண்டு வந்து மனைவிக்கு தெரியாமல் பக்கத்தில் போட்டுருவாப்பில். மனைவி கண்முழிச்சு பார்க்கும்போது இதாமல் உனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிடுவாப்பில். அதனால தான் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை இல்லை, அந்த வம்சத்தையே அழிச்சு போட்டு கடைசியாக வேறு 2 கப்பலுடைய கையை பிடிச்சிட்டு போய் கேமராவை திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைலி ஃபேஸை ஒன்று கொடுக்கும் அந்த பையன். இந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயும் கடைசி கிளைமேக்ஸ் ஃப்ரேமு அதுதான். அந்த குட்டி பையன் டேமியன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் ஒரு ஆர்ஃபனேஜில் தானே அந்த கப்பல்கிட்ட வந்து சேர்ந்தான். அந்த பையன் எப்படி இங்கே வந்து சேர்ந்தான் அப்படின்னு அந்த 1976 வெளியான த ஓமன் படத்துக்கு முந்தைய கதை தான் இப்போ வெளியாகிருக்கிற த ஃபஸ்ட் ஓமன். அந்த பையன் எந்த ஆர்ஃபனேஜில் பிறந்தான், யாருக்கு பிறந்தான், எப்படி அவன் இப்படி சாத்தானாக உருவெடுத்தான் அப்படிங்கிறதான கதை தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த படத்துக்குள்ளே கவராகக்கூடிய கதைக்கிழமை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே நெல் டைகர் ஃப்ரீ. அவங்க தான் படத்துடைய கதாநாயகிக. அந்த மார்கரெட் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆக்ட்ரஸ்ஸு அட்டகாசமாக பிச்சு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து. அது அந்த சர்ச்சுக்குள்ளே வெகுளித்தனமான ஒரு பொண்ணாக உள்ளே போகிற அந்த தருணமாகட்டும், எல்லாம் முன்னுக்கு பின் முரணாகவே பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு வித்தியாசமாக நம்மக்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தையும் கடந்து போகக்கூடிய அந்த தருணங்களாகட்டும், செகண்ட் ஹாஃப்லலாம் போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு ரிவீல் ஆகும்போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விதமாகட்டும்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த படத்தை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆரனுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, மார்க்குடைய மியூசிக்கும் சரி இந்த கதைக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜம்ஸ்கேர்ஸா அப்படியே சோஃபா மேலே காலை தூக்கி வைக்கிற மாதிரி எந்த காட்சியுமே அந்த படத்தில் கிடையாது. ஒரே ஒரு சீன் இருக்குது, அதை சொல்லிடுவோம். அந்த ஒரு சீனை தவிர வேறு எந்த ஒரு காட்சியுமே அப்படி பக்குங்கிற மாதிரி படமே இது கிடையாது. உண்மையை சொல்லணும்னா படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை நம்ம கடந்து போகிற வரைக்கும் ஏங்க சர்ச்சுக்கு தானே நம்ம வேலைக்கு போச்சு, என்ன திடீர்னு ஆளாளுக்கு சீரிட்டு குடிக்கிறாங்க, பப்பு பாருக்கெல்லாம் உள்ளே போய் டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க, என்ன நடக்குதுங்க
அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே வருது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க ரிவீல் பண்ணக்கூடிய பல சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு அடித்தளமே ஃபஸ்ட் ஹாஃபில் என்னங்க காமிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சமே அந்த காட்சி அமைப்புகள் தான். அதனால் ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் பார்க்கும்போது என்னங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு தெரியும் வரும். பொறுமையாக செகண்ட் ஹாஃப் வரைக்கும் மொத்தமாக பார்த்து முடிச்சிங்கன்னா தான் அந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த ஓமன் படம் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு சின்ன பையன், ஆனால் அவனை வச்சு சும்மா மிரட்டி எடுத்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துலையுமே கூட அவன் சாத்தானுடைய மறு உருவம் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணப்பட்ட கதாபாத்திரம் அது. ஆனாலும் இவங்க பெருசாக ஒரு ஸ்பூக்கியான ஹாரர் எலமெண்ட்டெல்லாம் எங்கேயுமே அந்த கதையிலையும் வராது, இதுலேயுமே வராது. ஆனால் அந்த ஓமன் படம் கொடுத்த இம்பேக்ட் எனக்கு என்னவோ இந்த படம் அந்தளவுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய டேக்கு. அப்போ யாருக்கு தான் சார் அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் அந்த எரி ஃபீலிங்கை, ஒரு க்ரீப்பியான ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு க்ளீன் ஸ்லேட் ஹாலிவுட் ஹாரர் ட்ராமா பார்க்கக்கூடிய ஆளுகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் தாராளமாக நீங்கள் ஒரு தடவை அட்டம் பண்ணலாம். சார் நமக்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர்னு போட்டாங்கன்னாவே சும்மா கட்லி கீழே சோஃபா கீழே காலே வைக்கக்கூடாதாக்கும், அப்படி இருக்கணும் படம், ஜெர்க்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கான படமே இது கிடையாது. அவங்கெல்லாம் டிஃபால்ட்டாக தவிர்த்துட்டு போகிறதே நல்லது. இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். எந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஃபாலோ ஆகுறீங்களோ அதை பொறுத்து இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் தான். பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஓமன் அளவுக்கு எனக்கு பெருசாக ஒரு இம்பேக்டை இந்த படம் கொடுக்கல. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக இல்லை நியூடிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் லேபர் வார்டுக்குள்ளே இந்த டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. அதனால் இது குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையே இல்லை. A-certified படம் தான். இதை தெளிவாக மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. ஆனால் நான் பார்த்த தேட்டரில் அந்த ஸ்க்ரீனில் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இல்லை மக்களே. நீங்கள் ஒரு தடவை தெளிவாக செக் பண்ணிவிட்டு புக் பண்ணும்போதே சப்டைட்டில்ஸ் இருக்குதா இல்லைங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.